ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ ஊழியத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குறிப்பிடுகிறார். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, இவைகள்தான் நமக்காக அவருடைய ரத்தம் சிந்தவும், அவருடைய ஜீவன் போகவும், அவருடைய சரீரத்தில் அடிக்கப்படவும் இப்பேற்பட்ட தயவை கொடுத்தவர். இந்த இடத்துல நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ஒரு மனிதனுக்கு 2 விதமான தயவு நிச்சயமாக அவனுடைய வாழ்வில் காணப்பட வேண்டும். ஒன்று தேவனாகிய கர்த்தருடைய தயவு, இரண்டாவது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு மனிதனுடைய தயவு நமக்கு கட்டாயம் வேண்டும். இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய தயவு, அதாவது முதலாவது தேவனுடைய தயவு, இரண்டாவது ஒரு மனிதனுடைய தயவு இல்லாமல் இந்த உலகத்துல நம்மால் வாழ முடியாது. அப்பேற்பட்ட தேவன் சொல்லுகிற காரியம், தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட தயவு இல்லாமல் நான் என் சொந்தமாய் சுயமாய் வாழ்ந்து விடுவேன் என்று ஒருவேளை யாராவது இந்த செய்தியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், எல்லாவற்றையும் செய்து முடிக்க, இந்த உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க முதலாவது தேவனை தேடுங்கள். ஏதோ ஒரு காரியத்தை அல்லது குடும்பத்தை கட்டமைக்க, ஒரு தொழிலை உருவாக்க, ஒரு வேலை கிடைக்க தேவனுடைய தயவும் மனுஷருடைய தயவும் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடவுங்கள், அப்பொழுது தேவனுடைய தயவும் மனுஷருடைய தயவும் கிடைக்க பண்ணுவார் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட தயவை பெற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர் சமூகத்தில் அமருங்கள். அவர் நமக்காக ஜீவன் தந்திருக்கிறார். அவர் நமக்காக தன்னுடைய ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அவர் நம்மேல் வைத்த அந்த அன்பிற்காக தன்னையே கொடுத்திருக்கிறார். தன்னையே கொடுத்த தெய்வம் உங்களுடைய தேவைகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவுகளையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படும் போது தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்களை முற்றிலுமாய் சூழ்ந்து கொண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை, எரேமியா 29:11 சொல்லப்பட்டது போல, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொன்ன அந்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசுவை நாடுங்கள், என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.